RDX ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் விரிவாகவும் தனித்துவமாகவும் வழங்குகிறது RDX. RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அன்று நடைபெறுகிற முக்கியமான செய்தி ஒன்றை முழுமையாக உங்களுக்கு வழங்குகிற ரிப்போர்ட், அந்த செய்தியினுடைய எல்லா கோணங்களையும் தர்க்கங்கள் வாயிலாக நடத்துகிற டிபேட், அந்த செய்தி ஏற்படுத்த போகிற தாக்கத்தை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வழங்குகிற முயற்சி. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் அன்றைக்கு இரவு 7 மணிக்கு அன்றைய முக்கிய நிகழ்வுகள் என்ன, அதனுடைய விவாதங்கள், அது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்ன, இதோட உங்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன முக்கிய நிகழ்வுகள் அப்படின்றத நம்ம தொலைக்காட்சியில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை தலைப்புச் செய்திகளா இப்ப பார்த்துடலாம். 2026 திமுக வசமாகுமா கொங்கு மண்டலம்? அதிமுகவின் தோல்வி கொங்கு மண்டலத்திலிருந்தே துவங்கும் என பேசிய திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் கோட்டையாக தொடரும் கொங்கு மண்டலம் 2026 தேர்தலுக்கு முந்தைய முப்பெரும் விழாவை திட்டமிட்டு கொங்கு மண்டலத்தில் நடத்தி காட்டிய திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷா, எடப்பாடி என்னதான் பேசினார்கள்? திடீரென்று டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு அமித்ஷாவை 20 நிமிடங்கள் தனியாக சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஒருங்கிணைப்பை எடப்பாடியிடம் வலியுறுத்தினாரா அமித்ஷா? பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் அட்ரஸ் சூழ்ச்சியா? தேர்தல் ஆணையம் அன்புமணியை அங்கீகரித்ததாக பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்த விவகாரம். சூழ்ச்சி செய்து முகவரியை மாற்றியதாக பாமக முன்னாள் தலைவர் GK மணி பரபரப்பு குற்றச்சாட்டு. முகவரி மாற்றப்பட்டது தெரிந்தும் தெரியாத மாதிரி GK மணி பேசுவதாக அன்புமணி தரப்பு விமர்சனம். திமுக முப்பெரும் விழாவை கரூரில் வெற்றிகரமாக சற்று முன்பாக நடத்தி முடித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கொட்டு மழையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2026 தேர்தலுக்கான ஒரு போர் பிரகடனமாகவே திமுக இந்த முப்பெரும் விழாவை நடத்தி காட்டியிருக்கிறது. என்ன நடந்தது, என்ன பேசுகிறார்கள் என்பது குறித்து ஒரு ராப் பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கு முன்பாக கொங்கு மண்டலம் கரூரில் திமுக தனது முப்பெரும் விழாவை நடத்தியிருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் எப்போதுமே அதிமுக கோலோச்சி வரும் நிலையில் அந்த மண்டலத்தை தனதாக்க திமுக பல வியூகங்களை வகுத்து வருவதாக தெரிகிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் கரூர் முப்பெரும் விழா பார்க்கப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பெரிதும் கை கொடுத்து திமுகவை கைவிட்ட கொங்கு மண்டலத்தை அந்த தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து திமுக தன்வசம் தக்க வைத்துக் கொண்டு வருகிறது. 2026 அதிமுகவின் தோல்வி கொங்கு மண்டலத்தில் துவங்கும் என திமுக தலைவர் ஒரு அரசு விழாவில் பேசும் அளவிற்கு கொங்கு மண்டலத்தை திமுக முக்கியமாக கருதுகிறது. அதிமுக தனது கோட்டையான கொங்கு மண்டலத்தை 2026 தேர்தலில் திமுகவுக்கு விட்டுக் கொடுக்குமா அல்லது தக்க வைக்குமா என்பதையும் சேர்த்து விவாதித்து விடை தேடுகிறது இன்றைய RDX. ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திமுக மிரட்டலுக்கு பயப்படுகிற கட்சியா? இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட 23 வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க
திமுகவினுடைய முப்பெரும் விழா தேர்தலுக்கு முன்பாக கரூர் மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது. அதுவே பல கேள்விகள் எழுப்பி இருக்கிறது. இதில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசின உரை, அந்த உரையில் இடம்பெற்றிருந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம விவாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. முதல்ல அவர் ஒன்றிய அரசை எதிர்த்து பல குற்றச்சாட்டுகளையும் சவால்களையும் விடுத்த மாதிரி தான் அந்த துணி அமைந்திருந்தது. என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அது மட்டுமல்ல, ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் விரோத செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். தொகுதி மறைவரன்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம். கவர்னரை வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிற்கிறோம். முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டுக்கு அடித்தல் என்பதை அழுத்த நிறுத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல, ஒன்றிய அரசுன்னு அழுத்தி சொல்றோம். இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம். இப்படி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டோம். இன்றைக்கு இந்த விழாலேயே மிகவும் கவனம் வாய்ந்தது, கவனம் பெற்றது என்ன பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டதுதான். குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய, அதை நாங்கள் மத்திய அரசுன்னு கூட சொல்லலை, ஒன்றிய அரசுன்னு உறுதியாக அழைக்கிறோம் அப்படின்றதையும், மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் எழுப்புகிறோம் அப்படின்றதையும் மீண்டும் ஒரு முறை திமுக தலைவர் உரக்க சொல்லியிருக்கிறாரு முப்பெரும் விழாவில். அது மட்டுமல்லாது இன்னும் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றது அப்படின்றத வரிசையாக பார்க்க போகிறோம். முதல்ல முப்பெரும் விழாவில் மத்திய அரசை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து அவர் குரல் எழுப்பியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவருடைய உரையில் நீங்க கவனித்த விஷயங்கள் இல்ல, அவங்க முப்பெரும் விழா வந்து தமிழ்நாட்டினுடைய கடந்த சில வாரங்களில் தாவேக்காவினுடைய தலைவருடைய பயணத்திற்கு பிறகு என்ன மாதிரி தங்களை பொசிஷன் பண்ண போறாங்க திமுக அப்படிங்கிற கேள்விக்கு முக்கியமான ஒன்று. இந்த முப்பெரும் விழாவில் ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப முன்மாதிரியா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேங்கிற ஒரு ஸ்லோகனை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வார் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபிங்கிறதுல திமுக திரும்ப உறுதியா இருக்கிறாங்க. அதாவது திமுக அதிமுகவை எதிரியாக கருதுகிறதா, தாவேக்காவை எதிரியாக கருதுகிறதாங்கிற அரசியல் உரையாடல்ல உங்க ரெண்டு பேருமே நான் அரசியல் எதிரியா பார்க்கல. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை திமுக இருக்கு. யார்கிட்ட வந்து காப்பாற்றணும்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து காப்பாற்றணும். மாநிலங்களே இல்லைங்கிற ஒரு அமைப்பை நோக்கி ஒன்றிய அரசு போய்கிட்டு இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கான குரல் என்பது தமிழ்நாட்டுக்கான குரல் மட்டுமல்ல, அது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் காப்பாற்றுவதற்கான குரல். அவர் இன்னைக்கு அந்த பெரும் மழை, அந்த மழையில வந்து சேர்லாம் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப சுருக்கமான உரையாக இருந்தது. உரையை அவர் எப்படி முடிச்சாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பார்த்துடலாம். இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல உறக்க சொல்வோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த இடத்த வந்து அவங்க ரொம்ப தெளிவா முன்வைக்கிறாங்க. எந்த கேள்விகளும் கிடையாது. இப்போ பிஜேபி கூட கூட்டணி, பிஜேபி கூட கள்ள உறவு, பிஜேபி கூட மறைமுக உறவுன்னு எவ்வளவு சொன்னாலும் 2026 தேர்தலில் தமிழ்நாடுங்கிற மாநிலத்துக்குள் ஒரு திமுகவுக்கும் எதிர்கட்சி அதிமுகவும் நடக்கிற தேர்தலாகவே திமுக கொண்டு வந்து பொசிஷன் பண்ணல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலமான தமிழ்நாட்டை தனது கொள்கைகள் வாயிலாகவே சட்டபூர்வமாகவே ஒன்றிய அரசு ஒடுக்குது. அவங்க வந்து மறைமுகமாலாம் கூட செய்யல, நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. இந்த தாக்குதலை நம்ம காப்பாற்றியாக வேண்டியிருக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது வந்து யாரை எதிர்த்து, அது திமுக கூட்டணிங்கிறத சொல்லல. ஓரணியில் தமிழ்நாடு என்பது பாஜகவை எதிர்த்து, தமிழ்நாடு போராடும் அப்படிங்கிறது பாஜகவை எதிர்த்து, தமிழ்நாடு வெல்லும்ங்கிறது பாஜகவை எதிர்த்து. இந்த இடத்துல நீங்க பாஜகங்கிறதுக்கு பதிலாக யூனியன் கவர்மெண்ட் கூட வச்சுக்கலாம். இன்றைய சூழல்ல இன்றைய முப்பெரும் விழாவை மையப்படுத்தி, திமுக தலைவருடைய பேச்சை மையப்படுத்தி ஆர்டிஎக்ஸ்க்கு சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற முதல் கேள்வி, டார்கெட் கொங்கு மண்டலம் திமுகவின் திட்டம் என்ன? அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியலை திமுக பாஜக என இருதுருவ அரசியலாக மாற்ற நினைக்கிறது திமுக அப்படிங்கிறதா நம்முடைய பிரதானமான கேள்வி. அவங்க அதை முன்மொழிகிறாங்க. ஆனால் இன்னைக்கு காரூர்ல இந்த பிளானை வச்சதுக்கு உதயநிதி அவர்கள் பேசும்போது ஒரு இடத்தை மென்ஷன் பண்றார். ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதிகளையும் 2021 வெற்றியோடு துவக்கி கொடுத்தார், வெற்றியை பறித்து கொடுத்தார் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே 2026 அது ரிப்பீட் ஆகும்
கண்டிப்பா முதல்ல இன்றைக்கு உரையில நீங்க குறிப்பிட்டது மாதிரி பாஜகவை எதிர்த்து அந்த குரல் வலுவாக இருந்தது. இந்த தேர்தல் பிரச்சாரம் முதல்ல ஆரம்பிச்ச பொழுதும் அவர்களுடைய ஸ்டாண்ட் வந்து ஏடிஎம்கேவை எதிர்க்கிறாங்களா அப்படின்றதையெல்லாம் தாண்டி மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்த்து தான் அவர்களுடைய குரலை ஓங்கி ஒலித்தது. அப்பொழுதும் விமர்சனம் என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த முறை இந்த தேர்தலை திமுக விசஸ் பாஜக அப்படின்னு தான் அணுகிறாங்க அப்படின்றதே அரசியல் விமர்சகர்கள் பார்வையாக இருந்தது. தொடர்ந்து அதை திமுக அதையே தொடர்கிறது அப்படின்றத இன்னைக்கு உரையும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். கமிங் டு த குவஸ்டின் அப்படின்றப்போ, டார்கெட் கொங்கு மண்டலம் திமுகவின் திட்டம் என்ன, கொங்கு மண்டலத்தை ஏன் குறிவைக்கிறாங்க அப்படின்றது நீங்க ஈஸியா 2021 அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆளும் கட்சியான திமுக வந்து மொத்தமா கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ஒரு 159 இடங்கள்ல வெற்றி கண்டிருந்தாங்க. குறிப்பா திமுக மட்டும் தனித்து 125 தொகுதிகளில் வெற்றி கண்டிருந்தார்கள். அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டணியோட சேர்த்து 75 இடங்கள் மொத்தமாக எதிர்க்கட்சியாக. இதுல இந்த 75 இடங்கள்ல தான் மொத்தம் வென்றது அதிமுக. அதுல 44 இடங்கள் வந்தது கொங்கு மண்டலத்திலிருந்து. கொங்கு மண்டலம் more than 50%. 60%. ஆமா. என்னன்னா கொங்கு மண்டலத்துல மொத்தமாக 68 தொகுதிகள் இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா கோவை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, கரூர் இந்த பகுதிகளில் மொத்தமாக ஒரு 68 இந்த மாவட்டங்களில் 68 தொகுதிகள் நம்ம சட்டப்பேரவை தேர்தலுக்கு வருது. இதில் ஏடிஎம்கே 44 இடங்களில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சியாக வந்த திமுக 24 தொகுதிகளில் தான் வென்றிருக்கிறார்கள். அப்போ அந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி அப்போ திமுக கைவசம் கொங்கு மண்டலம் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல்கள்லையும் 2006 அதிமுக அதை என்ன சொல்கிறது ஒரு கடும் தோல்வி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலையுமே அதிமுக 16 இடங்களை கொங்கு மண்டலத்தில் இருந்து வென்றிருந்தது. பொதுவாக எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்தே கொங்கு மண்டலம் அதிமுகவின் வசமாக இருக்கிறது. இப்போதான் வந்து இந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும், அங்க வெற்றி பெறணும் அப்படின்னு திமுக முயற்சி எடுக்கிறது அப்படின்னா கிடையாது. கலைஞர் அவர்களுடைய காலத்திலிருந்தே அந்த முயற்சிகள் தொடர்ந்து படையெடுப்பு திமுகவினுடைய கொங்கு மண்டல படையெடுப்பு அது முகமது கஜினி மாதிரி தொடர்ந்து அவங்க படையெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றீங்க. ஏன்னா கோவையில் செம்மொழி மாநாடு நடத்தினது இது போன்ற அப்பப்போ கொங்கு மண்டலத்தில் என்ன பண்ணணுமோ அதை வந்து திமுக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் அது சார்ந்த முதலீடுகள் அதற்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் தேவையா இருக்கு. அதையும் தொடர்ந்து இந்த கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு பெருமளவில் செஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் மக்கள் கிட்ட தொடர்ந்து கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா கொங்கு மண்டலத்தை அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்றது உறுதியாகுது. ஏன்னா எதிர்க்கட்சியாக தோல்வியை தழுவினாலும் அதிமுக ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக உட்காருது அப்படின்னா கொங்கு மண்டலத்தோட சப்போர்ட்டால. அப்போ அங்க ஆளும் கட்சியாக இருக்க வேண்டிய திமுக வரக்கூடிய தேர்தலில் 200 தொகுதிகள் பிளஸ் அப்படின்னு பேசுறப்போ கொங்கு மண்டலத்தினுடைய பங்கு 68 தொகுதிகள். அப்போ எவ்வளவு வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த கணக்கும் அதற்கான நோக்கமும் ரொம்ப உறுதியா களத்துல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதிமுக செல்வாக்கு மிக்கதாக கடந்த 2021 தேர்தலில் இருந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணுங்கிறது ஒண்ணு. ஆனா முதலமைச்சர் பயன்படுத்துகிற வார்த்தைங்கிறது அதிமுகவினுடைய தோல்வி கொங்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்க போகுதுங்கிற இடம் இருக்குல்ல, அது ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுடைய தோல்வியே வந்து கொங்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு 2 விஷயங்கள். அவங்க செந்தில் பாலாஜியை இன்றைக்கு தனது முதலமைச்சர் உரையில குறிப்பிட்டிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி வலிமையானவராக அமைச்சராக இருந்திருந்தால் கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற முடியாதுங்கிற காரணத்திற்காகவே சூழ்ச்சிகள் பல செய்து அவர் வந்து ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான பல வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு அவர் முன்வைக்கிற தொழில் ரீதியிலான வளர்ச்சி, கல்வி ரீதியிலான வளர்ச்சி, வாக்காளர் பட்டியலில் குளறுபடின்னு பல விஷயங்கள் நேரடியாக கொங்கு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டியால கொங்கு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆளும் அரசுக்கு என்ன புரியலன்னா, பாஜக கொண்டு வந்த தொழில் கொள்கைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏன் கொங்கு மண்டலம் திரும்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கும் இருக்கு. இந்த முறை பாமகவினுடைய நேற்றைய உதயநிதி அவருடைய ஸ்பீச்சுக்கு இப்போது பாமக கூட்டணியில் இல்லை. நீங்க சொன்ன தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாவட்டங்கள் எல்லாத்திலுமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உதவி இல்லாமல் அதிமுக அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடியாது. இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா கொங்கு மண்டலங்கள்ல அதிமுக பெரும் வெற்றியை பெற்ற போதெல்லாம் அந்த கூட்டணியில பாமக இருந்திருக்கிறது. அதிமுக பாமக. இன்னொன்னு, ஏற்கனவே திமுக பெற்ற பெரும்பாலான வெற்றிங்கிறது தென் தமிழ்நாடு, தெற்குல நல்ல வெற்றி பெற்றிருக்காங்க. வட மாவட்டங்கள்ல ஓரளவுக்கான ஒரு 70% வெற்றி அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த முறை புதிய கட்சிகளுடைய வாக்குகள் எங்க பிரியும் நமக்கு தெரியாத போது நாம ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைக்கிற கொங்கு மண்டலத்துக்குள்ள அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க முன்வைக்கிறாங்க. இன்றைய கரூர் 30 விழாவுக்காக தேர்ந்தெடுத்ததும் கூட அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டு நீங்க பேசினதையும் சொல்லியிருந்தீங்க. அதாவது இதற்கு முன்னாடி
கடந்த மக்களவை தேர்தலை நம்ம பார்க்கணும். அதனுடைய ஏன்னா மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் வேறு வேறு அப்படின்னு சொன்னாலும் கூட மக்களுடைய அந்த வாக்களிக்கும் விதம் மாறி இருக்கிறதா அப்படின்னா கடந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் நமக்கே தெரியும். மொத்தமாக திமுக கூட்டணிக்கு வந்தது அப்படின்றது. அதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே பொறுப்பு அமைச்சராக போட்டிருந்தாங்க. நகர்ப்புற, பேரூராட்சி, மாநகராட்சி இது போன்ற தேர்தல்கள் எல்லாம் நடந்தது. குறிப்பாக அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கோவையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. 100 வார்டுகளில் 96 இடங்களை வந்து திமுக கைப்பற்றியது. உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி நடக்கும், முக்கியத்துவம் என்ன அப்படின்றது இருந்தாலும் களத்துல எப்படி நடக்கும்னா எனக்கு புரியல. அது நேர்மையா தான் நடக்கும். பொதுவாக இல்ல கௌதமி, நீங்க சொல்ற டோன் எப்படி இருக்குன்னா உள்ளாட்சி தேர்தல் தானே நம்மளே போட்டு இறப்பிக்கிற மாதிரி ஒரு டோன் வருது. பொதுவாகவே களத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய இதை கிளாரிஃபை பண்ணணும். தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்னா ஆளுங்கட்சி மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற போது உள்ளாட்சி அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதா அவங்களுடைய நோக்கமா இருக்கும். நானும் வேற எதையும் அர்த்தப்படுத்தி சொல்லல, நானும் அதை தான் சொன்னேன். ஏற்கனவே களத்துல அதற்கான பணிகளை வந்து மேற்கொண்டு திமுக செய்து வருகிறது அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம் அப்படின்னு நானும் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நம்ம அடுத்த 2வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுல திமுக பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். ஆர்டெக்ஸ் எழுந்திருக்கிற 2வது கேள்வி, சரிகிறதா அதிமுகவின் கொங்கு மண்டல கோட்டை? சரிகிறதா அதிமுகவின் கொங்கு மண்டல கோட்டை? இந்த கேள்விக்கு நாம வந்து இதற்கு முந்தைய கேள்வியிலிருந்து பதில் சொல்ற மாதிரி இருந்தா அதிமுகவினுடைய வீழ்ச்சி கொங்கு மண்டலத்திலிருந்து தொடங்குதுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், அது அதிமுக பலவீனமா இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்படி கிடையாது. அதிமுக இப்போது வரைக்கும் கொங்கு மண்டலத்தின் கோட்டை தான். நீங்க வந்து நான் கடந்த 4 ஆண்டுகள்லையுமே எவ்வளவு புதிய முயற்சிகளை திமுக அரசு முன்வைத்திருந்தாலும், ஒரு பெரிய கிரவுண்டு, பெரிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கோயம்புத்தூர் சொல்லியிருக்காங்க. பெரியார் பெயர்ல ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த பிளானட்டோரியம் மாதிரியான ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. 2026 ஜனவரியில் அந்த நூலகமும் அறிவியல் மையமும் கூட அங்கே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி உள்ளாட்சியில் 196 கவுன்சிலர்களை கொடுத்தாலும் கூட சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது அங்க அதிமுகவை போலவே பாஜகவுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கின்றன. இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை நெக் டு நெக் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது மத்திய மாவட்டங்கள்லையோ டெல்டா மாவட்டங்கள்லையோ தென் மாவட்டங்கள்லையோ ஜெல்லாகுமா, அது வெற்றியை கொடுக்குமான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஷுவராக கொங்கு மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்கான பெரிய அரசியல் யுத்திகளையோ பெரிய அரசியல் செயல்பாடுகளையோ தமிழ்நாடு அரசோ திமுக அரசோ இப்போது வரை செய்யவில்லை. முதலமைச்சர் வந்து ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார், செந்தில் பாலாஜி செஞ்சிருவாருன்னு. ஆனால் கரூர்ல இருந்து கோவை வந்து ரொம்ப தொலைவில் இருக்கு. நீங்க கரூரை மையப்படுத்திய கரூர், திண்டுக்கல், திருச்சி, கரூரை சுற்றி இருக்கிற பகுதிகளுடைய கரூர் மண்டலம்ங்கிறது வேறு, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர்ங்கிற ஸ்ட்ரெச்சிங்கிறது வேற. கோவைக்கு பிரதானமாக ஒரு அமைச்சரை திமுக தந்திருக்கலாம், கோவையை மையப்படுத்த ஒரு அமைச்சரை கொடுத்திருக்கலாம். கோவையினுடைய பல தொழில் அமைப்புகள் அங்க இருக்கிற சங்கங்களிடம் பேசுகிற போது இப்போதும் ஒரு ப்ரோ ஏடிஎம்கே, ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்களுக்கு அதிமுக மீது இருக்கிறது. அது ஒரு வகையான சாதி ரீதியிலான பற்றாகவே இருந்தாலும் கூட அதை பெறுவதற்கோ அதை மாற்றுவதற்கோ கடந்த 4 ஆண்டுகளில் திமுக தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பலன் கொடுத்திருக்கின்றன பார்க்கும்போது அது நமக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லை. நம்ம வந்து இதை நேரடியாகவே பதிவு செய்யலாம். ஆனால் இந்த பிரச்சனை முதலமைச்சருக்கு தெரிந்திருப்பதால் தான் முப்பெரும் விழாவை அங்கே பொசிஷன் பண்றாரு, செந்தில் பாலாஜியை அக்னாலேஜ் பண்றாரு, செந்தில் பாலாஜி வெற்றிகளை துவக்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. ஆனா கரூர்ல அரவக்குறிச்சியில் அவர் போட்டியிடுகிற போது அவர் எப்படி கொங்கு மண்டலத்தினுடைய மற்ற மாவட்டங்களையும் அங்க இருக்கிற நீங்க சொல்ற ஏறக்குறைய 60 தொகுதிகளையும் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் முதலமைச்சருடைய இன்றைய உரையிலிருந்து நமக்கு தெரிகிறதுங்கிறது கொங்கு மண்டலத்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமைஸா ஏதாவது ஒரு எலக்டோரல் பிளான்ஸ் அவங்களுக்கு இருந்தாலுடைய அதிமுகவினுடைய அழிவு அங்கிருந்து ஆரம்பிக்கும்னு சொல்றாங்கிற போது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று என்பது அவங்கள்ட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இந்த பிளான் ஏன் இருக்குன்னா இப்போ அவங்க அங்க ஃபீல்ட்ல ப்ராப்பரா இல்ல, அதை சொல்றதுக்கு அதை சொன்னேன். கண்டிப்பா இப்போ வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சரிகிறது அப்படின்ற கேள்வி கடந்த சில நாட்களா திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தி, அதுவுமே களத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேக்கா இந்த மாதிரி களம் காண்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்றப்போ பிரிக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே அதிமுக இருந்து பிரியும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக இந்த இடத்துல சற்றே சறுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு என்னுடைய பார்வை. இல்ல, செங்கோட்டையனுடைய எதிர்குரல் வந்து போர்க்குரல் கோபி தொகுதியில, கோபியை சுற்றி இருக்கிற 2-3 தொகுதிகளை எதிரொலிக்கும். அது கொங்கு மண்டலம் முழுக்க இன்ஃப்ளூயன்ஷியலான வாய்ஸா அப்படிங்கிறது தெரியல. நான் இன்னும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குரல் ஒரு கிரவுண்ட் லீடர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பார்ட்டி லீடரா கிரவுண்ட் லீடரா நீங்க மையப்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் முக ஸ்டாலின் வந்து டிஎம்கே பிரசிடென்ட், ஆனால் அவர் குளத்தூர் லீடர்னு சொல்ல மாட்டோம், சென்னை லீடர்னு சொல்ல மாட்டோம். எடப்பாடி பழனிசாமியை ஒரு மாநில தலைவராக நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சேலம் தாண்டின பிறகு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி விட எஸ்பி வேலுமணிக்கான செல்வாக்கு அதிகம்.
உண்மையிலேயே அதை எந்த அளவுக்கு நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்டதால அந்த தொகுதி வந்து முக்கியத்துவம் பெற்றது. மற்றபடி கொங்கு மண்டலத்தில் அதிமுகவோட வாக்குகள் சரியுமானால் அது திமுக எடுக்கிற பெரும்பாலான முயற்சிகளும் தாவேக்காவோட வருகையும் செங்கோட்டையினுடைய வீழ்ச்சி நீங்க சொன்ன அதே காரணங்களை அடிச்சு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினமே RDXல நம்ம பேசியிருந்தோம். அமித்ஷா அவர்கள், எடப்பாடி அவர்கள் இந்த சந்திப்பு என்ன நிகழும், என்ன பேசுவார்கள் அப்படின்றதுல இங்கிருந்து அவர் பேசிட்டு போனது செய்தியை பாஸ் பண்ணியிருப்பாரா, இல்லை அங்கே போய் என்ன பேசிட்டு செய்தியாளர்கள்கிட்ட என்ன கன்வே பண்ணுவார் அப்படின்னு இதுவரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க அப்படின்றது நமக்கு அவரை சொல்லவே இல்லை. ஆனால் கோரிக்கையை மட்டும் முன் வச்சுட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரம் தொடர்பான ஒரு விராப் இருக்கு, பார்த்துடலாம். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்று இருக்கும் CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்துவிட்டு சென்னை திரும்பியிருக்கிறார். திமுக அமைச்சர்கள் மீதுள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும், முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அமித்ஷாவிடம் தான் வைத்ததாக எடப்பாடி சொன்னாலும் அதிமுகவின் உட்கட்சி பூசலுக்கு தீர்வு காணவே அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்தார் என்ற தகவல்கள் தான் அரசியல் வட்டாரங்களில் பரவி கிடக்கின்றன. முதலில் அதிமுக நிர்வாகிகளோடு அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு தனியாக சுமார் 20 நிமிடங்கள் அமித்ஷாவுடன் பேசியிருக்கிறார். கோரிக்கை வைக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தாரா, அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் பற்றி பேசத்தான் எடப்பாடியை அமித்ஷா அழைத்தாரா? இதற்கு விடை தேட முயல்கிறது இந்த RDX. நேற்று RDXற்கு இருந்த பெரும் கேள்வியை வந்து செங்கோட்டையினுடைய கெடு அதனால அழைக்கப்பட்டாரா, இல்லை வந்து உட்கட்சி விவகாரங்களா, என்ன பேச போகிறாங்க அப்படின்றதான் நேற்றே பெரும் கேள்வியாக நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பெரும் கேள்வியாகவே என்ன மாறி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றது. நேற்றே அதற்கு வந்து அவங்க பேசிடுவாங்க, லைவ்ல வரும், நம்ம பேச முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசினாங்க அப்படின்றதே தெரியல. அதையே பெரும் கேள்வியாக RDXற்கு எழுந்திருக்கிறது. அந்த பிக் கொஸ்டின் என்ன அப்படின்றதான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறப்போ அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்தாரா, கட்சி பிரச்சனையை பேசினாரா அப்படின்றதான். கோரிக்கை வைத்தாரானா ஆமாம், அதில் வந்து அவர் என்ன கோரிக்கை வச்சிருந்தாரு அப்படின்றதை பார்க்க போகிறோம். கட்சி பிரச்சனையே கோரிக்கையாகவும் வச்சிருக்கலாம்ல, நீங்கள் அதை சுருக்கி பார்க்குறீங்க. சார், நான் உள்ளே போய் அவங்க 2 பேரும் பேசுகிறப்ப நான் வந்து இல்லை மொழிபெயர்ப்பாளராக என்ன அவங்க அழைக்கலை, அதனால் எனக்குமே உள்ளே என்ன பேசியிருந்தாங்கன்னு தெரியாது. இருக்கக்கூடிய சூழல்களை வச்சு என்ன பேசியிருக்கலாம் அப்படின்றத வேணால் நம்ம சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி EPS அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா, அந்த பைட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சுருந்தேன், 17-18 வச்சுருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்கள் அந்த தேதியில் அங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் அறிவிச்சார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். அவர் பேசின காட்சிகளை பார்த்தோம். அந்த வீர ஆவேசத்தோடு அவர் பேசியிருந்தார். இதே குரல், இதே மொழி அங்கே ஒழித்ததா அப்படின்ற சந்தேகம் இன்னுமே நமக்கு இருக்கிறது. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது. இருந்தாலும் முதல் நாள் அவர் ஒரு செய்தியை கடத்தி விட்டு போயிருந்தார். மொத்தமாக மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் நடந்திருக்கு. முதல்ல ஒரு 1/2 hour வந்து மற்ற முன்னாள் அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. அடுத்து 20 நிமிஷம் தனியாக சந்திச்சிருக்காங்க. அங்கே தான் கேள்வி எழுகிறது. அவங்க அழைத்து போனாங்களா, இல்லை அழைப்பு இல்லாமல் இவர் போய் சந்திச்சாரா, பல கேள்விகள் இருந்தது. இன்னுமே என்ன பேசினாங்க அப்படின்றது யாருக்கும் வெளியே வரல. ஆனால் நமக்கு இருந்த முன்னாடி அதிமுகவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்திருந்தாரு. அதனை அடுத்து அந்த கெடு 10 நாள் முடிந்த உடனே அவர் போகும்பொழுது உட்கட்சி விவகாரங்களா இருக்கலாம், ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க, அப்போ பேசுறதுல என்ன தப்பு, பேசாமல் இருந்தாலும் என்ன தப்பு அப்படின்ற தொடர் கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்போ ஒரு கெஸ் இருக்கும் இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இல்ல, நீங்க அந்த அது முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய
நேற்றைய பயணம் அப்படிங்கிறது அரசு முறை பயணம் இல்லை, அதாவது அரசியல் வெளிப்படையாக அறிவித்து விட்டு போன பயணம். அவங்களுடைய ஒரு அஃபிஷியல் விசிட்னு சொல்லலாம். அவங்க வந்து குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபிஆர் சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு அமித்ஷா அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. அமித்ஷா இல்லத்துக்கு போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அஃபிஷியல் ப்ராசஸ் தான். ஆனால் இந்த ப்ராசஸில் நமக்கு இருந்த சில கேள்விகள் வந்து அமித்ஷாவை சந்திப்பதே வந்து ஏதோ ரகசியமாக அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக தான் தருமபுரி பயணத்தையே எடப்பாடி பழனிசாமி ஒத்தி வச்சாரு. நாங்கள் வந்து அதுக்காக சென்னை வானிலை ஆய்வு மையத்துக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்டோம். ஆமாம், அங்கே மழை வருதுன்னு சொன்னாங்க. ஐயோ, தருமபுரியில் மழை வருதுங்கிறனால நாங்கள் அது பிறகு தள்ளி போட்டோம். ஒரு தலைவர் தனது சுற்றுப்பயணத்தை தள்ளி போடுவதற்கு 100 காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி வெளிப்படையாகவே அமைச்சரை உள்துறை அமைச்சர் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா, உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகு சந்திப்பிற்கான காரணம்னு சொல்லப்பட்ட 2 அவங்க வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க, அவருடைய எக்ஸாண்டலில் போட்டிருக்காங்க போஸ்டா. 2 விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக அரசில் இருக்கிற அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விரைவுபடுத்துங்கள். அமித்ஷா அவர்கள் சென்னை வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக அரசு ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதா அவருடைய ஒவ்வொரு முறை பேச்சினுடைய பிரதானமான கோர் ஐடியாவாக இருக்குது. அதனால அவங்க திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலில் ஆக்ஷன் எடுங்கிறது ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பன் முத்துராமலிங்கனார் பேரை வைக்க சொல்லுவாங்கன்னு நாம எதிர்பார்த்தோம். ஆனா அங்க போய் பசும்பன் முத்துராமலிங்கனாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாங்கிறது. இந்த கோரிக்கைகள் எந்த வகையிலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுக்கு பலன் கொடுக்கும் வகையிலோ தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உட்கட்சி பூசல்களை தீர்க்கும் வகையிலோ இல்லைங்கிறது தான் நமக்கு இதுல ரொம்ப ஒரு மாதிரி ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அவர் நேற்று அந்த கார்ல வெளியில வந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதை பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நிகழ்வுல முதலமைச்சர் அது தொடர்பா அவனை பேசியிருந்தாரு. என்ன பேசினாரு அப்படின்றத பார்த்துடலாம். திராவிடர் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா, காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கறாங்க. இது முதலமைச்சர் இது வந்து ஒரு விஜய் திரைப்படத்துக்கான பஞ்ச் டைலாக் மாதிரி இல்ல, யாரோ ப்ராப்பரா எழுதி கொடுத்துருக்காங்க. இவர் மட்டும் இல்ல, டிடிவி அவர்களும் இந்த விவகாரத்துல ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்றத பார்க்கலாம். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு இங்கே சென்னையில் டி நகர்னு நினைக்கிறேன், அங்கே மீட்டிங்கில் பழனிசாமி எப்படியெல்லாம் வீரவசனம் பேசினார். நான் தன்மானம் மிக்கவன், எங்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் முக்கியம் இல்லை, வெற்றி தோல்வியெல்லாம் பெருசு இல்லை, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பயங்கர சவுண்டு விட்டார். பத்தாவதுக்கு பத்திரிகைகள்லேயும் ஊடகத்திலையும் அவர் ஏதோ அவருடைய அந்த எழுச்சி பயணத்தை மழை பெய்யுங்கிறதுனால தள்ளி வச்சேன்னு கதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போய் நமது துணை ஜனாதிபதி அவர்களை பார்த்துட்டு இரவு ஹோம் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு. இது ஏற்கனவே ஊடகத்தில் வந்துச்சு, அவர் ஹோம் மினிஸ்டரை அவரை அழைத்திருக்கிறாரு, அதுக்காக போகிறாருன்ட்டு. இப்படியெல்லாம் பொய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறார்? நான் போய் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களையும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் இனிமேலும் பழனிசாமி ஏமாற்ற முடியாது. என்ன காரணம், இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசியலில் என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல புலவர்கள்லாம், மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோன்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமின்னு தான் அழைக்கணும். அதில் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இருந்தாலும் அவர் அப்படி வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் வந்து சொல்லிட்டு தான் போனார், சந்திக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்களே வந்து இது வந்து கரெக்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, அப்புறையே மூஞ்சியை மூடிட்டு வரணும், அதையே வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற கேள்வி வரும்ல. இல்லை, நீங்கள் இன்னைக்கு இந்த பேட்டியை திரும்ப ஒரு முறை போகலாம், சம்ராட் திரும்ப ஒரு முறை ப்ளே பண்ணுங்களேன் ஸ்டாலின் அவர்களுடைய பைட்டை. இல்லை, நீங்கள் அந்த கரூரில் அந்த மேடை அமைச்சிருக்காங்கல்ல, அந்த பொசிஷன் மட்டும் பாருங்களேன், ஸ்டாலின் அவர்கள் பைட்டு தான் சொல்லுங்கள். திராவிடர் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். போதும் முழுசா நடந்த பிறகு முக்கால இந்த இடத்துல
ஒரு மேடையை அலங்கரிப்பதற்கு கூட ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது முதலமைச்சருடைய 2 பக்கத்திலும் அண்ணாவும் இருக்காங்க, கலைஞர் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிற்கிற புகைப்படம், நடக்கிற புகைப்படம், நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்க எங்க தடுமாறுறீங்க, நீங்க கை கழுவுறது, தண்ணி குடிக்கிறது, இருமுறது, கர்ச்சிஃப் தூக்குறதுன்னு எல்லா அரசியல் நீங்க சினிமாங்கிறது வந்து ரஜினி இப்படி தலையை கோதி விடுறதானே, விஜய் இப்படி பண்றதானே. இங்க மேனரிசங்களால், உடல் மொழிகளால் ஆனது அரசியல். நம்ம வார்த்தைகள்ல கண்ணை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் அரசியல் என்பது உடல் மொழிகளால் உருவான போது நம்ம அதை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் முன்வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நேற்று உண்மையிலேயே அந்த காரில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தானா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியாகவே இருந்திருந்தாலும் கூட அவர் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அந்த வீடியோவை பார்க்கிற போது கர்ச்சீஃப் வந்து முகத்தை துடைக்க முழுமையா தன்னுடைய முகம் மறைக்கப்பட வேண்டும்ங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கு. இப்போ நமக்கு எழுகிற கேள்விகள் என்னன்னா, அந்த காரில் இருந்தது நான் இல்லைங்கிற மாதிரியோ இல்ல கார்ல இருந்தது நான் தாங்கிற ஸ்பெகுலேஷன்களுக்கும் சந்தேகங்களுக்கும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அதிமுக தலைமை திரும்ப திரும்ப வலுக்கட்டாயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதா இங்க கேள்வி. இப்போ இந்த இடத்துல ஒரு முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரு, நீங்க காலில் விழுறதுன்னு ஆயிடுச்சு, உங்களுக்கு கர்ச்சீஃப் எதுக்குன்னு கேட்கிற ஒரு பஞ்ச் டயலாக்குக்கான சூழலை உருவாக்குனது யார்? அடிப்படையில் டெல்லி விமான நிலையத்திலேயோ சென்னை விமான நிலையத்திலேயோ நான் எதிர்க்கட்சி தலைவராக போனேன், அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு வந்தேங்கிற சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பேசியிருந்தாலே கூட இந்த மாதிரியான தர்க்கங்களை நம்ம பேச வேண்டிய அவசியமே இருக்காது. எதிர்கட்சி மட்டுமல்லாமல் அவருடைய அதிமுக உட்கட்சியில் இருக்கிறவர்கள், அந்த கட்சியில் இருந்து பிரிந்து போன நபர்கள், இவங்க எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டுங்கிறது இவற்றை மறைமுகமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன? நமக்குமே ஒரு அரசியல் தலைவர் ஏன் முகத்தை மூடிட்டு போறாரு? ஒரு முன்னாள் முதலமைச்சரை முகமூடின்னு சொல்றதுக்கு, மேடையில விமர்சிக்கிறதுக்கும் நமக்கு வெட்கமாக இருக்கிறது. அந்த வார்த்தை மேல பயன்படுத்தவும் கூடாது நான் விரும்புறேன். ஆனால் இவற்றை உருவாக்குவதற்கான சூழலை ஏன் உருவாக்குறாங்கிறதான் கேள்வி. நேரடியாக அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன், பசுமன் முத்துராமலிங்கனாருக்கு பாரத ரத்னா கேட்டுட்டு தான் வந்தேன், வேற அரசியல் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளும் சந்திப்புக்கு பிறகு இது அரசியல் சந்திப்பு இல்லை, மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்றதுக்கு பத்திரிகையாளர் பார்த்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் எடப்பாடி அவர்களுக்கு இல்லாமலாம் இல்ல. அவர் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப தைரியமாக நடத்திருக்காரு. இப்ப நம்ம கேள்வி எங்க வருதுன்னா, தியாகராய நகர் அவருடைய எழுச்சி பயணத்துல அவர் பேசின உரை ஏற்படுத்திய தாக்கம் இவர் டெல்லிக்கு போன பிறகு பன்மடங்கு ஆகுது. அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர் டீசர்ல இருந்து ஒரு மெயின் மூவிக்கு போகுது. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தலைவன் போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காரு, செங்கோட்டையனை சேர்த்துக்க முடியாது, இல்ல ஓபிஎஸ் சேர்த்துக்க முடியாது, சசிகலாவை சேர்த்துக்க முடியாது, டிடிவிக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, என்ன நம்பி கூட்டணிக்கு வாங்க, நான் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், இந்த உறுதிமொழியை அமித்ஷாவிடம் கொடுத்து விட்டு வந்தேன்னு தனது அதிமுக தொண்டர்களை நோக்கி அவர் சொல்லியிருந்தால் கூட இந்த டெல்லி பயணத்தினுடைய விஷயமே வேறு விதமான பேசுபொருளாக மாறியது. ஆனால் இந்த எல்லாவற்றையுமே அதிமுக தலைமை ஊடகங்கள் வாயிலாக ஏன் இப்படி வந்து ஒரு வதந்தி பரப்புவதற்கான ஸ்பெகுலேஷன் பாயிண்ட்ல இருந்து அணுகுறாங்க அப்படிங்கிறதா நமக்கு இருக்கிற ஒரே சந்தேகம். கண்டிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ஆர்டிஎக்ஸிற்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சந்திப்பிலேயே இந்த விஷயம் பேசப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்தது. டிடிவி ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்க்க அழுத்தம் கொடுத்தாரா அமித்ஷா அப்படின்றத அந்த கேள்வி. நெல்சன், நேத்தே நம்ம பேசியிருந்தோம், அந்த ஜி.கே. வாசன் அவர்களுடைய அந்த விழாவுக்கா இருக்கட்டும், இல்ல டிடிவி அவர்கள் அழைக்கப்படலை, அதற்கு முன்னாடி ஓபிஎஸ் வந்து தன்மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது விலகி போயிருந்தாரு. ஏன் அதுல பாஜகல இருந்து அமைச்சர்கள் வந்த பொழுதும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படலை அப்படின்றத நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது தொடர்பாக பேசப்படும், அவர்கள் தரப்புல இருந்து பேசுவாங்க, அதற்கான பதிலாகத்தான் இபிஎஸ் இங்கிருந்து போறப்பே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது. அவருடைய ஆன்சர் நோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இங்க அழுத்தம் கொடுக்கிற இடத்துல அமித்ஷா அவர்கள் இருக்கிறார்கள்னா இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. இதற்கு முன்னாடி அவர்களோட அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, ஒரு தார்மீக ரீதியில் அவங்களுக்காக பேசி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அன்லஸ் அன்டில் இதை வந்து எடப்பாடி அவர்கள் அவங்க தரப்புல இருந்து சொல்லனா நமக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் தானே? இல்ல, கண்டிப்பா வந்து ஓபிஎஸ் கூட்டணியில சேர்ப்பதற்கு அழுத்தம் அமித்ஷா கொடுப்பாருங்கிறதுக்கான எந்த முகாந்திரங்களும் நம்மள்ட்ட இல்ல. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறவங்கள தான் நீங்க வந்து குறைந்தபட்சமா தக்க வைக்க முடியும். ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லைங்கிறது அவர் பிரதமருக்கு கடிதம் எழுதி அவமானப்படுத்தப்பட்ட அன்றே முடிவானது. அவர் கூட்டணியில இல்லைன்னு இன்னும் ஒரு படி மேல போய் ஜாகிங் போயிட்டு இருந்த முதலமைச்சரை தடுத்து நிறுத்தி நல்லா விசாரிக்கிறார், எப்படி இருக்கீங்க சிஎம் அப்படின்னு. அடிப்படையில் அங்கேயே அவர் பாஜகவுக்கு ஒரு செய்தி சொல்றாரு, நீங்க என்ன தனிச்சு விட்டா எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏறக்குறைய டிடிவி அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது இந்த கூட்டணி வலிமையாக உறுதியாக இருந்தது, பேசுவதற்கு ஆள் இல்லை, என்னை புறக்கணிக்கிறார்கள். அவர் கடந்த ஒரு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிற போது டிடிவியோட ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமியை தவிர யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னவர் அந்த 4 மாதங்கள்ல அமைதியா இருந்தார். ஒரே காரணம், திமுக வீட்டுக்கு அனுப்பணும்,
பாஜக கிட்ட ஏதோ பிளான் இருக்கு போல, நம்மள கன்வின்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பொது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம், அதன் அடிப்படையில் நம்ம சேர்ந்து இயங்கலாம்னு. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் வாய்ப்பே இல்லை. ஏறக்குறைய அண்ணாமலை இருந்தால் கூட்டணி உறுதியாக வாய்ப்பில்லைன்னு முடிவாகி நயினார் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாச்சு. இந்த இடத்துலையுமே எடப்பாடி அவர்கள் டிடிவியோ ஓபிஎஸ்ஓ தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதை விருப்பமில்லைன்னு தெரிவித்த பிறகுதான் முப்பனார் நிகழ்ச்சிக்கு இவர்கள் அழைக்கப்படவே இல்லை. இந்த மொத்த இடத்திலுமே அமித்ஷா அதிமுகவை கட்டுப்படுத்துகிறாருங்கிற மாதிரி எனக்கு தெரியல. 2026 தேர்தலை மையப்படுத்தி தன்னோட கண்டிஷன்ஸ்ல குறைந்தபட்சமாக பாஜகவை எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி கொண்டிருக்கிறார். அண்ணாமலை மாத்தணும்னு சொன்னாங்க, மாத்தியாச்சு. ஓபிஎஸ் டிடிவி இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நடந்துருச்சு. திரும்பவும் இவங்களை சேர்க்கணுங்கிற ஒரு கோரிக்கையை அமித்ஷா எடப்பாடியிடம் வைப்பார்னு நான் நம்பல. அதற்கான வாய்ப்புகள் குறைவு. வேற ஃபார்முலா ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்? தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவர்களுடைய வாக்குகள் கிடைக்கலனா இந்த வாக்குகள் வேற யாருக்கு போகக்கூடாதுங்கிறதுல ஒரு பிளான் இருக்கும். அது ஓட் ஸ்பிளிட் ஒவ்வொரு ஏரியாலையும் வேற வேற பெர்முடேஷன் காம்பினேஷன்ல பண்ணி பார்ப்பாங்க. அவை குறித்தும் கூட பேசப்பட்டிருக்கலாம். கண்டிப்பா என்னோட கேள்விக்கு காரணம் எல்லாம் பண்ணிட்டீங்க. அடுத்ததா ஆர்டிஎக்ஸ் இருக்கு, அடுத்ததா ஒரு கேள்வி இருக்கிறது இந்த விஷயத்துல. அது என்ன கேள்வி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, விமான நிலையத்திற்கு தேவருடைய பெயர் வைக்கணும், இதையும் நம்ம முன்னமே பேசியிருந்தோம். அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்கிறாரா எடப்பாடி அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா பாரத ரத்னா விருது கொடுங்கன்னு கேட்டவர் முன்னமே ஒரு கோரிக்கை வச்சப்போ எங்க சொல்லணுமோ அங்க சொன்னா நடக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கப்பட்டது. அப்போ நேற்று அங்க வரைக்கும் போயிருக்காரு, டெல்லிக்கு போய் அமைச்சர்களை சந்திச்சிருக்காரு, ஜே பி நட்டா எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. அப்போ இந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சாரா அப்படின்னா என்ன சந்திச்சாங்க பேசினாங்க அப்படின்றதுல இருந்து ஒரே ஒரு அறிவிப்பு தான் நமக்கு வெளியே வந்தது. அது தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்ற அதோட தொடர்புடையதாக நீங்க மற்றதெல்லாம் பேசுனீங்க, பேசல, அதெல்லாம் தாண்டி அப்போ விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படின்னு இங்க குரல் எழுப்புனீங்களே, அப்ப அங்க போய் சொன்னீங்களா அப்படின்றப்போ அது தொடர்பான அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. இந்த குறைந்தபட்ச காலகட்டத்தில் அவர் பின்வாங்கி இருப்பதற்கான காரணம் களத்திலிருந்து வந்த மக்களுடைய அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இருக்கலாமா அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க சோஷியல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இது. நீங்கள் எல்லா சமூக நீதிங்கிறது என்ன ரொம்ப எளிமையாக சொல்கிறோம்னா சமமற்ற இரண்டை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பு. சமமற்றம்னா ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயே இருக்கும். கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்கி விடுறதன் வாயிலாக தான் சமப்படுத்த முடியுமே தவிர மேலே இருக்கிறவங்கள கீழே எடுத்து கீழே இருக்கிறவங்களை ஈக்குவலாக நம்ம மாற்ற முடியாது. அடிப்படையில் இந்த வகையிலான சமூக நீதியில் மதுரை விமான நிலையத்துக்கு பேரை வைக்கிற போது தென் மாவட்டங்களில் பல்வேறு அமைப்புகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு தனக்கு வாக்கரசியல் ரீதியாக எலெக்ஷன்ல ஏற்கனவே அதிமுகவோட முக்குலத்துவ சமூகத்தை சேர்ந்த பெரும்பாலான தலைவர்கள் இல்லாத போது இந்த மாதிரியான விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிற மாதிரியான முத்துராமலிங்கனாருக்கான பாரத ரத்னா மாதிரியான கோரிக்கைகள் டீவியேஷனா இருக்குமே தவிர அது எந்த வகையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பலன்படும் நான் நினைக்கல. இன்னும் சொல்ல போனா இது அவருக்கு எதிராக கூட போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவர் கூட்டணியிலேயே இருக்கின்றன. கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக நேற்றைய நிகழ்ந்த அந்த சந்திப்பில் என்ன பேசினாங்க அப்படின்றதுக்கு அவர்கள் தரப்பில் இருந்து திரு எடப்பாடி அவர்கள் கொடுத்த ட்வீட்டின் அடிப்படையில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்றது இருந்தது. இருந்தாலும் அந்த 20 நிமிஷ சந்திப்பில் என்ன நிகழ்ந்து இருக்கலாம் அப்படின்றத நம்ம விவாதித்திருக்கிறோம். பாமக அங்கீகாரம் அட்ரஸ் சூழ்ச்சியா இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று. பாமகவினுடைய தலைமை யார் அப்படிங்கிற இடத்திலிருந்து நகர்ந்து பாமகவோட தலைமை அலுவலகம் யாரோடதுங்கிற இடத்துக்கு சேர்ந்திருக்கோம். எஸ் கௌதமி, அந்த விராப் பார்த்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல அந்த விராப் என்ன அப்படின்றத பார்த்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியின் வழக்கறிஞர் பாலு. இதற்கு ராமதாஸ் தரப்பில் இருக்கும் பாமக முன்னாள் தலைவர் ஜே மணி பாமக அலுவலகத்தின் முகவரி சூழ்ச்சி செய்து மாற்றப்பட்டதால் கடிதம் வழக்கமான முகவரிக்கு வரவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனை மறுத்துள்ள வழக்கறிஞர் பாலு, அன்புமணி தலைவராக பதவியேற்ற ஆண்டிலிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சியின் முகவரி மாற்றப்பட்டது என்றும் அதனை தெரிந்தும் தெரியாதது போல் ஜே மணி பேசுவதாக விமர்சித்திருக்கிறார். அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பின்னும் அவரிடம் தொடர்ந்து ராமதாஸ் மல்லு கட்டுவது ஏன்? திமுக எதிர்ப்பு அணியில் அன்புமணி சேர்வது உறுதியாகிவிட்ட நிலையில் 2026 தேர்தலில் ராமதாஸ் எந்த கூட்டணியில் இடம் பெறுவார் போன்ற கேள்விகளுக்கு விடை தேட முயல்கிறது RDX.
தொடர்ந்து இந்த அட்ரஸ் விவகாரம் தான் கடந்த 2-3 நாளாகவே அன்புமணி அவர்கள் தரப்பில் இருந்தும் ராமதாஸ் அவர்கள் தரப்பில் இருந்தும் மாறி மாறி ப்ரெஸ் மீட்டு எப்போ அட்ரஸை மாற்றினீங்க, எங்கே மாற்றினீங்க, இல்லை எங்களுக்கு தெரியாமல் மாறி இருக்கு அப்படின்றப்போ பாலு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை மாற்றினது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற விவகாரங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இதுலேருந்து ஒரு பிக் கொஸ்டின் இருக்குது, அது என்னன்றதை பார்த்துட்டு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கீகாரம் அன்புமணிக்கு அப்படின்னு தெரிந்திருந்தும் ராமதாஸ் அவர்கள் மல்லு கட்டுறதையே இதையும் நம்ம பேச இருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் ஜி.கே. மணி அவர்கள் முதல்ல செய்தியாளர் சந்தித்து தேர்தல் ஆணையம் லெட்டர் அனுப்பியிருக்கு, அந்த அட்ரஸ் மாற்றினதே எங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு. அதற்கு பாலு அவர்கள் ஒரு விடை சொல்லியிருந்தாங்க. 2 பேர் தரப்புலையும் என்ன செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த முகவரி மாற்றினது யாருக்குமே தெரியாது, மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்கள் கட்சியில் இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவரையா கடிதம் அனுப்பிச்சார். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன், நான் தான் நிறுவனர், நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். அதனால முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். திடீரென்று தெரிந்தவுடன் பதட்டமாகிவிட்டோம் என்றும் சொல்லுகிறார். இன்னொரு கேள்வி, அன்புமணி ராமதாஸ் அவரோடு 16 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த 16 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலகத்தை மாற்றிவிட்டதாக. இது நேற்று உள்ள செய்தி அல்ல, இது ஒரு பழைய செய்தி. தேர்தல் அலுவலகம் என்பது கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது, எல்லோருக்குமே தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியும். பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை, முதல் படிவத்தை பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார். அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது. எப்படி மாறியது? இப்போ இதில் 2 விஷயம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா, இந்த அட்ரஸ் மாறினது தெரியுமா தெரியாதா அப்படின்றது. இன்னொன்று, இந்த அட்ரஸ் வந்து இனிமே தைலாபுரம் அப்படின்னு ஜி.கே. மணி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அவர்களுடைய சட்ட விதியிலேயே வழி இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை அப்படின்றது டிசம்பரில் பொதுக்குழு நடக்குது. அதுக்கப்புறமா அதில் இருந்து தான் இந்த விவகாரங்கள் எல்லாமே, தந்தை மகன் இந்த மோதல் எல்லாமே நடக்குது. அப்போது நவம்பரில் அந்த பொதுக்குழுக்கான அழைப்பு, அதற்கு முன்னாடி கடிதங்கள் எல்லாம் வழியாக இருக்கும்ல, அது எல்லாம் எந்த அட்ரஸில் இருந்து வந்திருக்கும்? அப்போ அந்த அட்ரஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்களா? அந்த லெட்டரை அதில் அட்ரஸ் இருந்திருக்கும்ல, ஐயோ அட்ரஸ் மாற்றிட்டாங்களா அப்படின்னு அப்போயாவது பார்த்துருக்கணும்ல. அது எதுவுமே நடக்கலை. அப்போது ரிலீஸ் ஆன லெட்டர் எல்லாமே திலக் தெரு, டி நகரில் இருக்கக்கூடிய திலக் தெருவில் இருந்து திரு அன்புமணி அவர்கள் தலைவரானதுக்கப்புறம் அந்த முகவரிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் இப்போ நவம்பர் வரைக்குமே லெட்டர் போயிருக்கு. டிசம்பர்லேயுமே கூட பொதுக்குழு கூடியிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ வந்து தெரியாத மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற கருத்தை தான் திரு பாலு அவர்கள் முன்வைக்கிறார். இன்னொன்று, திரு ஜி.கே. மணி அவர்கள் சொன்னது இனிமே தலைமையகம் வந்து தைலாபுரம் தான் அப்படின்றாரு. ஆனால் கட்சி விதி, அதாவது பாமகவினுடைய கட்சி விதிகளில் 21வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, கட்சியினுடைய அன்றாட அலுவல்களை நிறைவேற்றவும் கட்சியின் எல்லா அமைப்புகளுடனும் தொடர்பு கொள்ளவும் தலைமை நிலையம் சென்னையில் அமைந்திருக்கும். அப்போது நீங்கள் ஒரு இதை மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொதுக்குழு கூட்டணும், செயற்குழு கூட்டணும். அவர்களுடைய முடிவின் அடிப்படையில் தான் நீங்கள் அட்ரஸை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு வழிமுறையை அவங்க வகுத்து வச்சுருக்காங்க. அப்போது ஒரு வார்த்தையில் இல்லை இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் மாற்றுறேன் அப்படின்னா மாற்ற முடியுமானா மாற்றுறதுக்கான வழி இல்லை. இதுதான் குறிப்பிடப்படுது. இது தெரிந்து செய்திருக்கிறார்களா தெரியாமல் செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்க்குறப்போ இவங்களுடைய நடவடிக்கையிலே தெரிஞ்சு தான் இது நடந்திருக்கு அப்படின்றத. இன்னொன்று, நம்ம பிக் கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இது வந்து இருக்கக்கூடிய விவகாரத்தில் என்ன நடைமுறை, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பிக் கொஸ்டினாக இருக்கிறது. அங்கீகாரம் அன்புமணிக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே ராமதாஸ் மல்லு கட்டுறது ஏன் அப்படின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, அதிமுகவை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இன்னுமே மல்லு கட்டிகிட்டு இருக்காரு, அதில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கேஸ் எல்லாம் கூட நடத்துகிறாரு. பொதுவெளியில் அவருக்கான இன்னும் அவர்கிட்ட எந்த பவரும் இல்லை, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஸ்டில் ஹீ ஃபைட்ஸ் ஃபார் தட். ஆனால் ராமதாஸ் அவர்கள் நான் தான் வந்து நிறுவனராக இருந்தேன், என்னுடைய பலகால உழைப்பு இருக்கிறது, 96,000 கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர் ஈஸியாக இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருவாரா? அவர் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் அங்கே இருக்குது, ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, பொதுவாகவே நம்முடைய கட்சிகளில் வந்து இதுவே என் கட்டளையே சாசனம்ங்கிற அடிப்படையில் தான் தலைவர்கள் செயல்படுறாங்க. ஆனால் கட்சி விதிகளை நம்ம தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிற போது அதுக்கு சில ஜனநாயக வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி அன்றாட பரிபாலனம்ங்கிறது சென்னை தலைமையகத்தில் தான் இருக்கிற போது திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு இன்றிலிருந்து தைலாபுரத்தில் தலைமை அலுவலகம் செயல்படும்னு பெரியவர் உத்தரவு போடலாம். ஆனால் அது உண்மையாக நடைமுறை கூட வரலாம்.
சட்ட ரீதியாக செல்லுபடியாகுமாங்கிற கேள்விக்கு சட்ட ரீதியாக செயல்பட வாய்ப்பில்லை. சென்னையிலிருந்து சென்னைக்குள்ள நீங்க எங்க வேணா மாத்திக்கலாம். அதை நீங்க ஒரு சின்ன கடிதம் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிச்சாலே போதும். நீங்க சொன்ன ஒன்று, அங்கீகாரம் அன்புமணிக்கு என தெரிந்தும் ராமதாஸ் மல்லு கட்டுவது. இந்த அங்கீகாரம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய வார்த்தை. இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா ஒரு அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து இந்த டி நகர் அட்ரஸா, தைலாபுரம் அட்ரஸா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அட்ரஸ் கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ். நீங்க அவர்கிட்ட ஏன் மல்லு கட்டுறீங்கன்னு கேட்க முடியாது. அடிப்படையில் இந்த கட்சியை சுமந்தவர் என்பதால் இந்த கட்சி தன் கையை விட்டு போகிறது. கையை விட்டு போறது தான் பையன்கிட்ட தான் போகுதுன்னு தெரிஞ்சா கூட ஒரு அரசியல்வாதியாக 3-4 தலைமுறைகளை பார்த்தவர்களால் அப்படிலாம் பரவாயில்ல கட்சி விட்டு போகுதுன்னு எடுத்துக்கொள்ளலாம் விட முடியாது. அவங்க ஃபைட் செய்வாங்க. இயல்பிலேயே அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அவங்க போர்க்குணம் கொண்டவர்கள். அந்த அதாவது கடைசி நேரம் வரைக்கும் இதற்கு மேல இந்த போர் வெல்ல முடியாது என்று தெரிந்தாலும் கூட இந்த மீதம் இருக்கிற 1% வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால வெற்றி அவங்களுக்கு தான் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ராமதாஸ் தரப்பு, பெரியவர் ராமதாஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க தலைமை தேர்தல் ஆணையத்தை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பீகாரில் போட்டியிட போவதாக கூறி அன்புமணி ராமதாஸ் அங்கீகார கடிதம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை ராமதாஸ் தரப்பு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடிப்படையில் நீங்க கேட்டீங்கல்ல ஏன் இன்னும் மல்லு கட்டுறாங்கன்னு, இந்த மல்லு கட்டுறது டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, என்ன பேசிஸ்ல அந்த டாக்குமெண்ட்ஸை கிளைம் பண்ணிருக்காங்க, என்ன நேரத்தில் லெட்டர்ஸ் வாங்கியிருக்காங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக எடுத்து இந்த ஃபைட் என்ன கண்டினியூ ஆகும் தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து தொடர்ந்து அடுத்ததா நம்ம தேர்தலை பொறுத்து இந்த விவகாரம் எந்த பக்கம் நகரும் அப்படின்னு பார்க்கிறப்போ இதுலயும் பல கேள்விகள் இருக்கு. அதுல ஆர்டிஎக்ஸிற்கு என்ன கேள்வி எழுந்திருக்கிறது அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். தொடர்ந்து பாமகல தந்தை மகன் இந்த போட்டி நீடிக்கக்கூடிய சூழல்ல திமுக எதிர்ப்பு அணியில அன்புமணி ராமதாஸ் எந்த பக்கம் அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. திமுக எதிர்ப்பு அணியில் அன்புமணி ராமதாஸ் எந்த பக்கம்? அதுக்கு அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றதை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அன்புமணி அவர்கள் பேசின அந்த பைட்டை பார்த்துடலாம். வன்னிய சமுதாயத்துடைய வாக்குகள் மட்டும் வேண்டும், அவர்களுக்கு பொறி பிடிக்க வேண்டும், கோஷம் போட வேண்டும், சமுதாயம் முன்னேறக்கூடாது என்ற நோக்கத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இல்ல இந்த பைட் வந்து ரொம்ப கிளியர். நம்ம திமுக 30 விழாவுக்கு சொன்னோம்ல, ஸ்டாலின் முன்பாக எடப்பாடி, விஜய் எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவர் வந்து இல்ல நான் நேரம் மோடி தான் வில்லன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தற்போதைய தலைவர் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய அரசியல் எதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த ஆட்சி அகற்றணுங்கிற புள்ளியில அவங்க உறுதியா இருக்காங்க. கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டியது, அன்புமணி அவர்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக இருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது தொடர்ந்து பல நாட்களாக திமுகவை எதிர்த்தோ இல்ல திமுக தலைமையிலான அரசை எதிர்த்தோ எங்கேயாவது விமர்சிச்சிருக்காரா அப்படின்னா கிடையாது. மாறுதலாக பாராட்டுகள் தான் தொடர்ந்து அவர் பக்கம் அந்த வண்ணம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக களத்திலேயோ இல்ல நம்ம செய்தியாளர்கள் மூலமாவோ பாமக என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பேசுறப்போ இது தேர்தல்களுக்கு உள்ளாக இந்த மோதல் போக்கு முடிவுறும், இல்லனா ஒருங்கிணைப்பு அப்படின்றது நடக்கும். தந்தை மகன் இந்த மோதல் முற்று பெற்று ஒருங்கிணைந்த பாமகவாக அவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள் அப்படின்னா இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு தரப்பு அதிமுக பக்கமும் பாஜக கூட்டணியோடும், இன்னொரு தரப்பு வந்து திமுக கூட்டணியோடுமே களம் காணலாம். ஆனா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அன்புமணி அவர்கள் தான் தலைவராக நீடிக்கிறார், கட்சி கொடி எல்லாமே அன்புமணி அவர்கள் தான் பயன்படுத்தலாம் அப்படின்னு. அப்போ இன்னொரு தரப்பு திமுக பக்கம் நிற்கிறது அப்படின்னா அவங்க எப்படி களம் காண்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் உள்ளது. இல்ல நீங்க ரெண்டு விஷயங்கள், ஒன்று இந்த என்டையர் பாமக உட்கட்சி விவகாரம் வெடித்த பிறகு எந்த இடத்துலையுமே, அதாவது தந்தை மகன் போராட்டத்திலிருந்து கட்சி யாருக்குங்கிற இடத்துக்கு இந்த கான்வர்சேஷன் நகர்ந்த பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்களை இவர் பேர் சொல்லி கூட விமர்சிக்கல, அந்த இடத்துல இருந்து நகர்ந்துகிட்டே இருக்கார். கட்சியினுடைய நிறுவன தலைவராக சில இடங்களில் வழிகாட்டலாம், ஆலோசனைகள்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்க பெரியவர் ராமதாஸை கோட் பண்ணீங்கன்னா அவர் தான் நிறுவன தலைவர்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதை டாக்டர் அன்புமணி விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு போக வேண்டாம்னு அவர் நினைக்கிறார். இன்னொன்று, டாக்டர் அன்புமணி எடுத்திருக்கிற திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறது அவருடைய நிலைப்பாடா, அவர் சார்ந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியோட நிலைப்பாடா அப்படின்னா இப்போது டாக்டர் அன்புமணி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு இடம்பெற வேண்டும். இந்த பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஸோ அவங்களுக்கு வந்து அதிமுக செகண்டரியாகவும் பாஜகவை பிரைமரியாகவும் வைக்கிற இடத்துக்கு போயிட்டாங்கிற போது இயல்பாகவே பாஜக திமுக எதிர்ப்பு மனையில் இருக்கிறனால பாஜக பாமக கூட்டணிங்கிறது திமுக எதிர்ப்புக்கு வந்துருச்சு. இப்போது அன்புமணி வந்து திமுகவை எதிர்க்கிறாருங்கிற காரணத்துக்காக டாக்டர் ராமதாஸை நீங்க திமுக பக்கம் நீங்க தள்ளுறீங்க. ஆக்சுவலி டாக்டர் ராமதாஸ் கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார்.
இன்னும் ஒரு படி சொல்ற மாதிரி இருந்தா மிக மோசமாக விமர்சித்திருக்கிறார். அவள் அந்த வார்த்தைகளை கூட நம்ம சொல்ல வேண்டாம். கைண்ட் ஆஃப் அது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் இல்ல, முதலமைச்சருக்கோ பாமக தலைவருக்கோ அது ரெண்டு பேருக்குமான உரையாடல அது மரியாதை குறைவான வார்த்தையா இருக்கு. ஸோ அடிப்படையில் பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸ் ஒரே நேரத்தில் அரசை விமர்சிச்சிருக்கிறார், அவருக்கு தேவைப்படுகிற போது பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கிறார். அன்புமணி திமுக விமர்சிக்கிற ஒரே காரணத்துக்காகவே பெரியவர் ராமதாஸ் திமுக பக்கம் போய் சேர்ந்து விடுவாருங்கிறது நம்முடைய அரசியல் எதிர்பார்ப்பு. ஓகே, கண்டிப்பாக அப்போது பாமக அங்கீகாரம் அட்ரஸ் சூழ்ச்சியா அப்படின்ற விவகாரத்தில் தொடர்ந்து இது நீடிக்கும் அப்படின்றதுல அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடைபெறும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த விஷயத்தில் நம்ம முடிவு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆர்டிஎக்ஸ் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய முப்பெரும் விழா. அடுத்ததாக அமித்ஷா மற்றும் எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பில் அவங்க என்ன பேசியிருக்கலாம், அதை தொடர்ந்து பாமகவில் என்ன நடக்குது, இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம விவாதித்திருக்கிறோம். நன்றி. இன்னொரு நல்ல செய்திகளோடு, முக்கியமான அரசியல் பரபரப்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். ஆர்டிஎக்ஸ்லேருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.